friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சுவையான மஸ்கோத் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடைகள்ல வந்து மஸ்கோத் அல்வா பண்றதுக்கு மைதாவும் சர்க்கரையும் சேர்த்து பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு வந்து மைதாக்கு பதிலா கோதுமையும் சர்க்கரைக்கு பதிலா வெல்லமும் சேர்த்து பண்ண போறோம். இத வந்து தேங்காய் பால்ல வேக வைக்கிறதுனால டேஸ்ட் வந்து மற்ற எல்லா அல்வாவை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த சுவையான அல்வா கடைகள்ல எங்கேயுமே கிடைக்காது. நம்ம வீட்ல மட்டும் தான் சூப்பரா செய்ய முடியும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 125 கிராம். இப்போ இத வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு தண்ணி சேர்த்து இத வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வெச்சுக்கோங்க. நான் வந்து 1/2 கப்பை விட கொஞ்சம் குறைவா தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். 2 கப் தண்ணி சரியா இருக்கும். 2 கப் தண்ணி சேர்த்துட்டு இத மூடி வச்சிரலாம். மூடி வச்சிட்டு இத வந்து 1 மணி நேரம் போல அப்படியே வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இத பிசைஞ்சு நம்ம வந்து பால் எடுக்கணும். இதில இருந்து இத பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு எல்லாமே கரையணும். பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா இத வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிரலாம். இது நமக்கு தேவையில்ல. தூக்கி போட்டுறலாம். கோதுமை பால் ரெடியா இருக்கு. இத வந்து அடுத்து நம்ம படிய வைக்கணும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 ல இருந்து 4 மணி நேரம் போல ஆகும். இப்போ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் போல ஆகிருக்கு. இது வந்து 1 கப்பா படிஞ்சிருக்கு. இப்போ மேல இருக்க தண்ணியை பிரிச்சுக்கோங்க. மேல இருக்க தண்ணி நமக்கு தேவையில்ல. கீழ இருக்கிற மாவு தான் நமக்கு வேணும். அடுத்து நம்ம வெல்ல பாகு தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் வெல்லம் எடுத்துர்க்கேன். நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா அழுத்தி எடுத்ததுல 1 கப் சரியா இருக்கும். வெல்லத்துக்கு பதிலா சர்க்கரை சேர்க்கறீங்க அப்படினா 300 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இத வந்து ஒரு panல மாத்திட்டு கூடவே 1 கப் போல தண்ணி சேர்த்து இதுக்கு பதம் எதுவும் தேவையில்ல. வெல்லம் கரைஞ்சாலே போதும். கரைஞ்சதும் இத வடிகட்டி வெச்சுக்கோங்க. ஏதாச்சும் தூசி இருந்துச்சுனா வந்துரும். அடுத்து ரொம்ப முக்கியமானது தேங்காய். இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் தேங்காய்ங்கறதுனால நான் வந்து 1 எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸ் தேங்காய்னா 2 தேவைப்படும். இத வந்து நான் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 300 கிராம். இப்போ இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு பால் எடுத்து வச்சிரலாம். 1 கப் தண்ணி சேர்த்து இத வந்து நல்லா அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம வடிகட்டி வச்சிரலாம். வடிகட்டினதுக்கு அப்புறமா இத மறுபடியும் மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இதுல வந்து 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சாச்சு. இதையும் நம்ம புளிஞ்சு வச்சிரலாம். அடுத்து கடைசி பேட்ச்ல 2 கப் தண்ணி சேர்த்து இதையும் நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு நம்ம தேங்காய் பாலை தனியா எடுத்து வச்சிரலாம். அவ்வளவுதான். தேங்காய் பால், கோதுமை பால், அப்புறமா வெல்லம் எல்லாமே ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சூப்பரா அல்வா செஞ்சிர வேண்டியதுதான். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு panல மாத்திக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் பால் கூடவே கோதுமையை புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அது, வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. கட்டி கட்டி ஆகிடுச்சுனா ஸ்மூத்தா வராது. அதனால கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ 15 நிமிஷம் போல ஆகியிருக்கு. கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ்வை வந்து குறைவான சூடுல வச்சுக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் போல ஆகியிருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இருக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல ஆகியிருக்கு. பாருங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை நம்ம நெய்ல வறுத்து சேர்த்துக்கலாம். ஆனா அலான்ட்ரா இந்த அல்வாவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அவளுக்கு கடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக நான் இது இன்னைக்கு சேர்க்கல. அதே மாதிரி ஏலக்காய் தூளும் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா மஸ்கோத் அல்வாக்கு அந்த தேங்காய் வாசம் தான் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு சேர்க்கல. உங்களுக்கு வந்து ஏலக்காய் வாசம் பிடிக்கும் அப்படினா நம்ம சேர்த்துக்கலாம். இருக்கட்டும். அம்மாக்கா பாருங்க
இப்போவே பேனில் ஒட்டாமல் அழகாக வருது. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். இப்போது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. ரெடி ஆகியிருக்கோம். நல்லா வாசனையாக இருக்குது. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம். இதில் நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கலை. நம்ம சேர்த்த தேங்காயிலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு நெய் தடவின பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. ஆறட்டும். இப்போ ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து கத்தி வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கம்மா. டடா, நம்மளோட சுவையான மஸ்கோத் அல்வா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரிஜினல் மஸ்கோத் அல்வாவோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வெல்லமும் கோதுமை மாவும் சேர்த்துருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.